இதற்கு மேலும் சுடாமல் தடுக்கலாம் என்கிற எண்ணத்தில் முயற்சிப்பதற்குள் எம்.ஆர். ராதா அதே துப்பாக்கியால் தன்னுடைய கழுத்திலும் தன்னுடைய நெற்றி பொட்டிலும் வைத்து சுட்டு விடுகிறார். நண்பர்களே, நண்பிகளே, வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. 1966 டிசம்பர் மாதம் பெற்றால் தான் பிள்ளையா என்ற திரைப்படம் வெளிவருகிறது. அந்த படத்தில் கதாநாயகன் எம்ஜிஆர், வில்லன் எம்.ஆர். ராதா. படம் சார்லி சாப்ளினுடைய ஒரு கதையை தழுவி எடுக்கப்பட்டது. அமோகமான வரவேற்புடன் ஓடிக்கொண்டிருந்தது. 1967 ஜனவரி மாதம் 12 மாலை 4 மணிக்கு எம்.ஆர். ராதா தொலைபேசியில் எம்ஜிஆரை தொடர்பு கொள்கிறார். நான் உங்களை சந்திக்க வேண்டும், உங்களோடு பேச வேண்டும், உங்கள் வீட்டிற்கு வரலாமா என்று கேட்கிறார். தாராளமாக வாருங்கள் என்று எம்ஜிஆர் சொல்கிறார். 4:30 மணிக்கு எம்.ஆர். ராதாவும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வாசுவும் எம்ஜிஆர் வீட்டிற்கு செல்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இருவரையும் இரு கரங்கூப்பி வரவேற்கிறார். எம்ஜிஆரும் எம்.ஆர். ராதாவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேச்சின் இடையே எம்.ஆர். சினிமா வாழ்க்கையை நீ அழித்து விட்டாய் என்று கோபமாக கூறி எழுந்து புறப்பட்டவர் தன்னுடைய வேஷ்டிக்குள் இருந்த ரிவால்வரை எடுத்து எம்ஜிஆரை நோக்கி சுடுகிறார். அந்த குண்டு எம்ஜிஆருடைய இடது காதுக்கு கீழே கழுத்திலே பாய்கிறது. இதை பார்த்த வாசு அதிர்ச்சியுற்று இதற்கு மேலும் சுடாமல் தடுக்கலாம் என்கிற எண்ணத்தில் முயற்சிப்பதற்குள் எம்.ஆர். ராதா அதே துப்பாக்கியால் தன்னுடைய கழுத்திலும் தன்னுடைய நெற்றி பொட்டிலும் வைத்து சுட்டு விடுகிறார். இருவரையும் 1 மணி நேரத்திற்குள்ளாக ராயப்பேட்டை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதற்குள் செய்தி பரவுகிறது. காவல்துறை தமிழகம் முழுவதும் உஷார்படுத்தப்படுகிறது. எம்ஜிஆர் சார்ந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் எம்.ஆர். ராதா சார்ந்திருந்த திராவிட கழகத்தினரும் பிரச்சனை ஏதும் செய்துவிடக்கூடாது என்கிற அறிவுறுத்தப்பட்டது. இதற்கிடையில் எம்ஜிஆர் சுடப்பட்டார் என்பதை கேட்ட எம்ஜிஆர் ரசிகர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் ராயப்பேட்டை மருத்துவமனை முன்பு கூடுகிறார்கள். எம்ஜிஆர் வாழ்க, அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று கோஷமிட்ட அவர்கள் ரோடில் அமர்ந்து மறியல் செய்கிறார்கள். போக்குவரத்து ஸ்தம்பிக்கிறது. சிலர் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். பேருந்துகளை அடித்து நொறுக்குகிறார்கள். காவல்துறையினரை தாக்குகிறார்கள். ராயப்பேட்டை காவல் நிலையம் தாக்குதலுக்கு உட்படுகிறது. இதற்குள்ளாக ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை முடித்து அதிகபட்சமான பாதுகாப்போடு மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் மேற்கொண்டு சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு அண்ணாதுரை வருகிறார், கருணாநிதியும் வருகிறார். இதற்கு பின்பு அரசு பொது மருத்துவ முன்பு கட்டுக்கடங்காத கூட்டம். சிலர் வன்முறையில் ஈடுபட்டு பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறார்கள். காவல்துறையினர் அதிகமாக தாக்கப்படுகிறார்கள். அன்றைய தினம் சென்னை காவல்துறை அதிகாரியாக இருந்த ஐஜி அருள் அறிவுரைப்படி லத்தி சார்ஜ் செய்யப்படுகிறது. கண்ணீர் புகைக்குண்டு வீசப்படுகிறது. ஒரு 3 மணி நேர இடைவெளிக்குள் சென்னை மாநகரம் முழுமையும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்பட்டு அமைதியான நிலைக்கு வருகிறது. இதே நேரத்தில் சென்னை புறநகரில் உள்ள எம்.ஆர். ராதாவினுடைய தோட்டம் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது சில வன்முறையாளர்களால். சென்னையிலிருந்து தீ அணைப்பு வண்டிகள் சென்று தீயை அணைக்கின்றது. இந்த நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது, ஆபத்தை தாண்டி விட்டார்கள், இனி பிரச்சனை இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். இந்த பிரச்சனை சம்பந்தமாக
எம்ஜிஆரினுடைய புகாரில் எம்.ஆர். ராதா மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது பரங்கிமலை காவல் நிலையத்தில். 307, 309 மற்றும் ஆயுத சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கு அன்றைய சூழ்நிலை கருதி சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. சிபிசிஐடியினுடைய டிஎஸ்பி ஜி.கே. ரங்கநாதன் விசாரணை எடுக்கிறார். அவருடைய விசாரணையில் எம்ஜிஆரும் எம்.ஆர். ராதாவும் ரிவால்வர் வைத்துக் கொள்வதற்கு காவல்துறை உரிமம் பெற்று 1950 இருவருமே ஒரே நாளில் PR and Sons என்ற நிறுவனத்தில் ரிவால்வரை வாங்குகிறார்கள். ரிவால்வர் வாங்கிய எம்ஜிஆர் வருடந்தோறும் உரிமத்தை புதுப்பித்துக் கொள்கிறார். எம்.ஆர். ராதா 64க்கு பிறகு அதை புதுப்பிக்கவில்லை. புதுப்பிக்காத நிலையில் அந்த ஆயுதத்தை காவல் நிலையத்திலே ஒப்படைக்க வேண்டும், அதுவும் ஒப்படைக்கவில்லை. இவ்வழக்கில் விசாரணைக்கு பின்பு எம்.ஆர். ராதா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படுகிறார். இவ்வழக்கினுடைய விசாரணை செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு வருகிறது. இச்சம்பவம் நடக்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சி. இந்த சம்பவத்திற்கு பிறகு எம்ஜிஆர் தன்னுடைய கழுத்து காயத்தோடு பரங்கிமலை தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றியும் பெறுகிறார். வழக்கு நடைபெறுகிற நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி மாறி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகிறது. இவ்வழக்கு நீதிபதி லட்சுமணன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பில் கோகுலகிருஷ்ணன் வழக்கறிஞர், அவருக்கு துணையாக பி. ராஜமாணிக்கம். எம்.ஆர். ராதாவினுடைய வழக்கறிஞர்களாக மோகன் குமாரமங்கலம், N.T. வானவாமலை, ராஜன் ஆகியவர்கள் ஆஜராகிறார்கள். 69 சாட்சிகள் இவ்வழக்கிலே விசாரிக்கப்படுகிறார்கள். 96 நாட்கள் விசாரணை நடைபெறுகிறது. இவ்வழக்கில் அரசு தரப்பு வைத்த வாதம், எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வீட்டிற்கு செல்கிறார். சென்ற அவர் தன்னுடைய ரிவால்வரால் எம்ஜிஆரை சுடுகிறார். சுட்ட பின்பு தன்னை மாய்த்து கொள்ள தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார். இந்த கொலை முயற்சிக்கு காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி, சினிமா தொழில் போட்டி, பொறாமை. இந்த கொலை முயற்சிக்கு பின்பு தன்னை மாய்த்து கொண்டால் தான் சார்ந்திருந்த திராவிட கழகம் தன்னை தியாகியாக கருதும் என்கிற எண்ணம் என்று எடுத்துரைத்தது. எதிர்தரப்பில் இதற்கு பதிலளித்தார்கள். அவர்கள் வாதத்தை எடுத்துரைத்தார்கள். எம்.ஆர். ராதா எம்ஜிஆர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொள்கிற அளவிற்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வாக்கு மிகுந்தவராகவும் இல்லை, ஒரு கொள்கை பிடிப்புடையவராகவும் இல்லை. இந்த சம்பவம் நடந்த வேளையில் எம்.ஆர். ராதா பல நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் நடித்து கொண்டே இருக்கிறார். மாதந்தோறும் 50,000 ரூபாய் அளவிற்கு வருமானம் வருகிற நிலையில் அவருக்கு பண முடை இருந்தது, கடன் இருந்தது. எம்ஜிஆர் மீது தொழில் போட்டி பொறாமை இருந்தது என்று சொல்வதற்கு இல்லை என்று அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். எம்ஜிஆர் தான் எம்.ஆர். ராதாவை சுட்டார். எம்.ஆர். ராதா கொண்டு வந்திருந்த மஞ்சப்பையில் எம்ஜிஆருடைய ஆட்கள் வெடிக்காத குண்டுகளை போட்டு விட்டார்கள். எம்.ஆர். ராதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் துப்பாக்கியை பிடுங்குவதில் சண்டை ஏற்பட்டதாகவும், அந்த சண்டையின் போது துப்பாக்கி வெடித்து அது எம்ஜிஆர் மீது காயத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும், இது தற்செயலாக எதிர்பாராமல் நடந்ததாகவும், வேண்டுமென்று எம்ஜிஆரை சுடவில்லை என்று அவர்களுடைய வாதம். இப்படி எம்ஜிஆருக்கும் எம்.ஆர். ராதாவிற்கும் துப்பாக்கியை பிடுங்குவதில் சண்டை ஏற்பட்ட போது அது வெடித்ததில்
எம் ஆர் ராதாவிற்கு ஏற்பட்ட காயத்தில் உள்ள ரத்தம் எம்ஜிஆருடைய சட்டையில் பட்டு அது யாருடைய ரத்தம் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் சட்டையை துவைத்து முக்கியமான ஒரு சாட்சியத்தை அவர் அழித்து விட்டார். இந்த வழக்கில் வாசு தன்னிடமிருந்த துப்பாக்கியை வழக்கறிஞர் ஆலோசனைப்படி காவல்துறையில் ஒப்படைத்தது ஏதோ உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டதாக தெரிகிறது. எனது முடிவு என்று தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு எம் ஆர் ராதாவால் எழுதப்பட்டு காவல்துறையிடம் இருக்கும் கடிதமானது அது எம் ஆர் ராதாவால் எழுதப்படவில்லை. வெள்ளை காகிதத்தில் எம் ஆர் ராதா கையொப்பம் மட்டும் இட்டார். காவல்துறையினர் அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட விவரங்களை தங்களுக்கு சாதகமாக ஜோடித்து எழுதிய ஒரு கடிதம் என்று அவர்களுடைய வாதம். அரசு தரப்பு வாதத்தை வைத்தது, எதிர்தரப்பு அதற்கு வாதம் செய்தது, மீண்டும் அரசு தரப்பு மறுவாதம் செய்தது. இவ்வழக்கில் எம்ஜிஆரின் தொண்டையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த குண்டின் வகை எம் ஆர் ராதாவினுடைய ரிவால்வரிலிருந்து சுடப்பட்டது என்று ஃபயர் ஆர்ம் எக்ஸ்பர்ட் சாட்சியம் அளித்துள்ளார். எம் ஆர் ராதாவினுடைய கழுத்திலும் தலையிலும் இருந்து எடுக்கப்பட்ட குண்டு எம் ஆர் ராதாவினுடைய ரிவால்வரிலிருந்து சுடப்பட்டது என்று தமிழக தடயவியல் இயக்குனர் சந்திரசேகர் சாட்சியம் அளித்துள்ளார். போர்க்கருவி பற்றிய நிபுணர் ரிவால்வரை வேஷ்டிக்குள் மறைத்து வைக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். எம் ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் துப்பாக்கியை பிடுங்குவதில் சண்டை ஏற்பட்டதாகவும், அப்படி சண்டை ஏற்பட்டதில் எம் ஆர் ராதா துப்பாக்கியை பிடுங்கி இருந்தால் எம்ஜிஆர் தன்னை எம் ஆர் ராதா சுட்டு விடுவார் என்று நினைத்து அதை தடுத்திருக்கலாம், அதிலிருந்து விலக முயன்றிருக்கலாம், அல்லது குனிந்திருக்கலாம், அல்லது மறைந்திருக்கலாம், அல்லது ஓடி இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட காயம் ஒரு அமைதியான நேரத்தில், எந்த சண்டை சச்சரவும் இல்லாத நேரத்தில் ஏற்பட்டதாக தெரிகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவையும் வாசுவையும் வரவேற்கின்ற போது பாலிஸ்டர் வேஷ்டியை கட்டியிருந்ததால் அந்த வேஷ்டிக்குள்ளாக ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்தால் நிச்சயமாக வெளியே தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. எம் ஆர் ராதா தான் சுடப்பட்டோம் என்பதை அவரால் தெளிவாக கூற முடியவில்லை. முதலில் எம்ஜிஆர் தான் சுட்டார் என்று சொன்னவர் அதன் பின்பு எம்ஜிஆரினுடைய துப்பாக்கியை வைத்து சுட்டாரா அல்லது தன்னிடமிருந்து பிடுங்கிய துப்பாக்கியால் சுட்டாரா என்று விவரமாக எடுத்துரைக்க இயலவில்லை. எம் ஆர் ராதாவிற்கு ஏற்பட்டிருந்த காயம் மூன்றாவது மனிதன் ஏற்படுத்தக்கூடியது அல்ல. அதனுடைய தன்மையை பொறுத்த மட்டில் அது அவரால் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டிருக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இருவருக்கும் துப்பாக்கியை பிடுங்குவதில் சண்டை ஏற்பட்டதாக நிரூபிக்க முடியாத நிலையில் அந்த சண்டையின் போது ரத்தம் சட்டையில் பட்டு சட்டையை துவைத்து சாட்சியை அழித்து விட்டார்கள் என்று கூறுவதும் ஏற்புடையதல்ல. வாசு இந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் என்ன நிலையாகுமோ, இவர்களுடைய கதி என்னவாகுமோ, இதனால் என்ன பிரச்சனை ஆகுமோ, தன்னை காவல்துறை சந்தேகப்படுமோ என்கிற சாதாரண ஒரு மனிதன் நினைக்கிற எண்ணத்தில், பயத்தில் வாசு அந்த துப்பாக்கியை வழக்கறிஞரிடம் ஆலோசனை பெற்று காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறார். எம் ஆர் ராதாவிற்கு எம்ஜிஆர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் நாத்திகம் என்ற பத்திரிகையில் அவரை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்துள்ளார். எம்ஜிஆர் காமராஜரை கூலிப்படை வைத்து கொலை செய்ய போகிறார் என்று எம் ஆர் ராதா நினைத்துள்ளார். ஆனால் எம்ஜிஆர் காமராஜனுடைய பிறந்த நாள் என்று அவரை நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவிக்கிறார். இப்படி எதிர்தரப்பில் வாழ்த்து தெரிவித்ததற்கு
திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இதனை எல்லாம் பார்க்கின்ற போது எம்.ஆர். ராதா தான் எம்ஜிஆரை சுட்டார் என்று அரசு தரப்பு தன்னுடைய வாதத்தை முடிக்கிறது. இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிமன்றம், சாட்சியங்களை கேட்ட நீதிமன்றம், தடயங்களை பார்த்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற அன்று நீதிமன்றத்தில் கூட்டம், பெருங்கூட்டம். நீதிபதி அவர்கள் எம்.ஆர். ராதா குற்றவாளி, கொலை முயற்சி பிரிவில் 307 அவருக்கு 7 ஆண்டுகள் தண்டனை, தற்கொலை முயற்சி செய்ததற்கு 6 மாத தண்டனை, உரிமமில்லாத ஆயுதம் வைத்திருந்ததற்கு 2 வருடம் தண்டனை, அந்த ஆயுதத்தை சட்டவிரோத செயலுக்கு பயன்படுத்தியதற்கு 2 வருட தண்டனை என்று அத்தனை தண்டனைகளையும் அத்தனை வருடங்களையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியது. உயர்நீதிமன்றத்திற்கு சென்றார்கள், தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றபோது தண்டனை 3.5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இவ்வழக்கில் ஒரு அதிசயம், எம்ஜிஆரே அதிசயப்பட்டது என்னவென்றால், இவ்வளவு சமீபத்திலிருந்து சுடப்பட்ட குண்டுகள் இருவரும் மீதும் பாய்ந்து அவர்கள் உயிரோடு இருந்தது என்பது எல்லோரும் ஆச்சரியப்பட்ட ஒன்று. இதற்கு தடயவியல் இயக்குனர் சந்திரசேகர் என்ன விளக்கம் சொல்கிறார் என்றால், பயன்படுத்தப்பட்ட எம்.ஆர். ராதாவினுடைய ரிவால்வரை அவர் டிராயரில் பல ஆண்டுகள் வைத்திருந்திருக்கிறார். தினமும் டிராயரை திறக்கும் பொழுதெல்லாம் அந்த குண்டுகள் அதிர்வுக்கு உள்ளாகியிருக்கின்றன. அப்படி அதிர்வுக்கு உள்ளான குண்டுகள் தங்களுடைய மசில் வெலாசிட்டி, பாய்ந்து செல்லும் அந்த வீரியத்தை இழந்துள்ளது. அதனால் சுடப்பட்ட போது அது இலக்கை வேகமாக தாக்க முடியவில்லை. அதனால் 2 பேரும் உயிர் பிழைத்தார்கள் என்று சொல்கிறார். மாவீரன் நெப்போலியன் போரில் போது குண்டடிப்பட்டு அந்த குண்டை டாக்டர்கள் அகற்றவில்லை. அந்த குண்டு அவர் உடம்போடு கரைந்து விட்டதாம். எம்ஜிஆருக்கு ஆரம்ப நிலையில் அவர் கழுத்தில் இருந்த அந்த குண்டினை டாக்டர்கள் அகற்ற வேண்டாம், அதை அகற்றினால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்கிற வகையில் சொன்ன நிலையில் ஒரு முறை எம்ஜிஆர் இருமும் போது அந்த குண்டு தொண்டைக்கு வந்து விட்டது. அதன் பின்னுதான் அதை அறுவை சிகிச்சை செய்து அதனை எடுத்தார்கள். அதனால்தான் அவருடைய பேச்சில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிகழ்வுகளுக்கு பின்பு, தண்டனை அனுபவித்த பின்பு, பெரியார் அவர்களுடைய இறப்பின் போது எம்ஜிஆரும் எம்.ஆர். ராதாவும் சந்தித்துக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய நடவடிக்கைக்கு தான் வருத்தம் தெரிவித்ததாகவும் மன்னிப்பு கோரியதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கு சுவாரஸ்யமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மிக பிரபலமான ஒரு வழக்கு, தமிழக அரசியலையே அலற வைத்த வழக்கு. இது போன்று பல வழக்குகளை, புலன் விசாரணை வழக்குகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ்ஐ தொடர்பு கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.